வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் 2 வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான த ஹண்ட் த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா 1991 வருஷம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரான ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட சம்பவத்தை தான் மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 90 டேஸ் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஹண்ட் ஃபார் ராஜீவ் காந்தி அசாசின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பத்தி டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா 1991 வருஷம் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்குறாங்க. இந்த டீம்ல இருக்கக்கூடிய அந்த 4-5 பேரும் இதுக்கு காரணமானவங்களை எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் ரன் ஆகுது. இந்த வெப் சீரிஸ் உடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டு வரைக்குமே எங்கேயுமே போர் அடிக்கல. அவ்வளவு என்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் சின்ன சின்ன க்ளூவு விட்னஸை வச்சு கண்டுபிடிச்சு போற அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படின்னா இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங், ஈவன் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சவங்க கூட அவங்கவுங்களுக்கு கொடுத்திருக்க ரோலை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா பரிச்சயமான 2 தமிழ் நடிகர்களும் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடில் பேசணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல இன்வெஸ்டிகேஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனதுனால நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான கிரிமினல் ஜஸ்டிஸ் எ ஃபேமிலி மேட்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். கிரிமினல் ஜஸ்டிஸ் பிரான்சிஸ்ல சீசன் 4 தான் இது. இதுக்கு முன்னாடி 3 சீசன் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஒரு டாக்டருடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி 13 வயசுல ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய ஒய்ஃப் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இருக்கக்கூடிய சேம் அபார்ட்மெண்ட்ல எதிர் வீட்டில் தான் குடியிருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பொண்ணுக்கு சில உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும். அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த நர்ஸை தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவருடைய பொண்ணுடைய பர்த்டேக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு, அதாவது நர்ஸா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு மர்மமான முறையில் அவருடைய வீட்டிலேயே கொலை செய்யப்படுறாங்க. அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் டாக்டர் அங்க இருந்ததுனால அவரு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ்ல டாக்டருக்கு ஆதரவா அட்வொகேட்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ் உடைய லாஸ்ட் எபிசோட் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. டோட்டலா 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் ரன் ஆகுது. ஒரு மீடியம் லென்த் வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் உடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்டோரி பிளாட் அப்படின்னே சொல்லலாம். கொலை நடந்த நேரத்தில் அங்க இருந்த சிலர்ல யார் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் போச்சு. அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இவங்க தான் கில்லர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ற நேரத்தில் இல்ல இன்னொருத்தர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பிட்டு போனதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான தரமான ஒரு கோர்ட்ரூம் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் இந்த வருஷம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு கன்னட படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்துடைய ஹீரோ வெளிநாட்டில இருந்து 4 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக வராரு. அப்ப அவரு அவங்க அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தவறுதலா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவுடைய அம்மாவும் அப்பாவும் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. ஹீரோவும் கோமாவுக்கு போயிடுறாரு. 3 மாசம் கழிச்சு தான் கண் விழிச்சே பார்க்கறாரு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல
அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடி போறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா வித்தியாசமான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பொதுவாக அம்மா அப்பா இல்லை அப்படின்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எமோஷ்னலாக கொண்டு போகிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோவுடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு ப்ராப்ளமாக பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் தான். ஒரு ரியலான ஒரு வேர்ல்டு இல்லாமல் ஒரு இமேஜினரியான ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஒரு செட்டுக்குள்ளே தான் படத்தையே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அப்பட்டமாக அப்படியே தெரிஞ்சிச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப இமேஜினரியாக தான் இருந்துச்சு, ரியலாலாம் இல்லை. இது ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 4ஆவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ராஜபுத்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கிராமத்தில் அப்பாவும் பையனும் இருக்காங்க. அப்பா பையன் மேல ரொம்பவே பாசமா இருக்காரு. பையனை எங்கேயும் வேலைக்கெல்லாம் அனுப்புறதில்ல, வீட்டோட தான் வச்சுக்கிறாரு. நீ ஒரு ராஜபுத்திரன்டா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த நிலத்துல தண்ணியே வரல. அதனால நிறைய பண பிரச்சனைகளும் அவருக்கு வந்துருது. ஸோ அப்பாவுடைய பண கஷ்டத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவுக்கே தெரியாம நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு கம்பெனில வேலைக்கு போய் சேர்றாரு. ஆனா அந்த கம்பெனில அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துருது. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளியே வந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா பிரபு, வெற்றி இவங்களுடைய ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க அந்த கிராமத்து பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியான கியூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது, படத்தில் வரக்கூடிய இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் காமெடி சரியாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. பழைய டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவே எடுத்து வச்சிருந்தாங்க. இது ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளி சவுத் அப்படிங்கிற ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான இந்த லாஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு லேண்டை காட்டுறாங்க. அந்த லேண்டுடைய மொத்த கண்ட்ரோலும் சர்ச்சுக்கிட்ட தான் இருக்குது. அந்த சர்ச்சுடைய ஹெட் என்ன பண்ணுறாங்க, சூனியக்காரியாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போகக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ராணி வந்து ஒரு வரம் கேட்குறாங்க. பொதுவாக நம்ம ஹீரோயின் யார் வரம் கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இந்த வரத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவரை காட்டக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ்கேட் பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.